ஐயா 125, ஐயா 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தினம் சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வாருங்கள். அப்படி ஆகட்டும். என்னங்க இன்ஸ்பெக்டரு போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரே? 60 இல்ல. வா. வணக்கம் அண்ணே. தம்பி, வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் சௌக்கியம் அண்ணே. ஜேப்ல கேட்கலையே நீங்க? என்ன? 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் ATM காரணம் சில்லறை, சம்சாரம் எழுதின கடுதாசி, பேனாவில இங்கி. இப்ப ரொம்ப கட்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாமா? வாங்க மதினி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி அண்ணே, முன்ன பெரிய வீட்டுல இருந்தியே, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகிதர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். தம்பி, சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அநேகமா இன்னைக்கு வந்துருச்சு. வாமா வா. இந்த இருட்டுல இப்படி தனியா வந்திருக்கிய? என்னமா பயம்? பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணையும் இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கிய? இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நடு நிசையில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளைத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கேன். அடா 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 அடா, அது இப்பவே வந்துடுச்சுங்களே. ஆஹா, 1960ல நாடு எவ்வளவு நேர்மையாகி போச்சு. பாத்துக்க. போலாமா? எங்க? 50க்கு. நான் வரமாட்டேன். திடீர்னு இப்படி 60க்கு வரப்படாது. 51, 52, 53 அப்படியே வரணும். வா. அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அட வா. ஐயோ, என்ன கூப்பிடாதீங்க, நான் 60லயே இருக்கேன். இருப்ப இல்ல? ஐயோ வேணாங்க. ஐயோ சொன்னா கேளுங்க. 50க்கு வந்து விட்டோமா? பாரு கேலண்டர். 1950. அம்மா தாயி. ஐயோ ஐயோ, 50க்கு வந்ததும் பிச்சைக்காரன் வந்துட்டானே. ஏனுங்க, இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. இந்தாயா. ஐயாவா? இந்தாங்கன்னு தான் சொல்ல. இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50லயே உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கனவு நினைவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960ல நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க? இருக்கு, விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே. நாம இல்ல, நம்ம ஓட்டு. தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்ப நம்ம ஓட்டு கொடுக்குறோமே, அதை கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். பேரன்புமிக்க பெரியோர்களே வணக்கம். நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக. நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது. ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள்.
மாவீரன் சிவாஜியை கூட மடக்கியது யார்? உட்கார். தமிழ்நாட்டு வீர மன்னர்களில் மூவரை சொல்லு. சேரன் செங்குட்டுவன், கரிகால் பெருவளத்தான், ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியன். வெள்ளையர் ஆதிக்கத்தை முதல் எதிர்த்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். பலே. தெய்வம் தொழாள் கொழுனற் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அர்த்தம்? கணவனை தெய்வமனை எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும். பெய்யாது. தெய்வத்தை கூட தொடாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான போது பெய்கிற மழையை போன்றவள். அம்மா, என்ன அழகிரி செய்யற அக்கிரமத்தை பத்தீங்களா? அழகிரி நல்ல பிள்ளையாச்சே. நீங்க எல்லாம் போங்க, நான் கேக்குறேன். ஏண்டா இப்படி படிக்காம அக்கிரமம் பண்ற? படிச்சேனே. என்ன படிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதா அம்மாவும் அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வங்கள். அம்மா நீ, அப்பா யாரு? அம்மா என்ன அழக? எனக்கு யாரும்மா அப்பா? நானேதான். அப்படியா? ஏன்பா காதல் கடிதம் பாட்டு மாதிரில எழுதி இருக்க? சரி சரி கொடு, வர்றேன். கண்மணி வைகைக்கு நீ வேலைக்கு வந்த நாளில் இருந்து என் மனம் என்கிட்ட இல்லை. இனி என்னத்தை சொல்ல தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிக்கு அத்தர். அப்பா, அப்பா பாத்தீங்களா அப்பா தந்திய? அவர் பா சந்திரன் லண்டனை விட்டு புறப்பட்டானாமே. வாங்க வாங்க. எல்லாம் வாயு உபச்சாரம் தான் பலமா இருக்கு. அப்புறம் என்ன, காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டாய். எங்க விஜயா ஒரு பாட்டு மறந்துடுச்சான், அதை சொல்லி கொடுக்கலாம்னு வந்தேன். முடிஞ்சதா? முடிஞ்ச மாதிரிதான். பார்த்தீங்களா விஜயா? எண்ணாத எண்ணம் எல்லாம் விஜயா, விஜயா டம்ளருக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்க? நல்லா இருக்கு நீ பாட்டு சொல்லிக்கிறது. பாட்டு காயத்தை டம்ளருக்குள்ளதான் போட்டு வைக்கிறதா? எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கோ. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி ஏங்கி தவிக்கிறேன் கண்ணே. கடலை போல நிம்மதியின்றி தவிக்கிறது என் உள்ளம். உன் பொன்னான பேச்சுக்களால் கண்ணாடி கன்னத்தால் என்னை கட்டுண்ட நாகமா. விஜயா, நான் கானலோலன், நீ ஞானசுந்தரி. கானமும் ஞானமும் கலந்து விட்டார். ஆஹா, அவர் வர்றாருமா? வந்தா வரட்டுமேடி. அலட்சியமா சொல்றீங்க, மனசுல இருக்கிற ஆசை எனக்குல தெரியும். ஓடி போகாம குறுக்க நிக்கவா போறேன்? குமாரி, குமாரி வெட்கமா? பெரிய பெண்ணாகி விட்டாய். உட்கார் குமாரி. அட,
இந்த பெண்களே இப்படித்தான். அணில் மாதிரி விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஆடு மாதிரி அடங்கி விடுகிறார்கள். ஆண்கள் எப்போதுமே புலிகளா இருக்கிறார்கள். என்ன பேச்சு? ஓஹோ, இந்த மாலை யாருக்கா குமாரி? பூஜைக்கா? இந்த புலிக்கா? குமாரி, இந்த மாலை உன் கையில் இருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? வானவில்லை ஒரு நட்சத்திரம் பிடித்து வைத்திருப்பது போல இருக்கிறது. எங்கே நட்சத்திரமே? இந்த சந்திரன் கழுத்தில். இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க செப்பு கூடந்தாங்கி இடுப்பதைய வைக வைக, அடே பாலை வாங்கிக்கிட்டே வந்துட்டியா? வைய, இங்க பார், இந்த மச்செல்லாம் எவ்வளவு குப்பை, இத கொஞ்சம் கூட்ட. வைய, நீ செய்யற வேலை எனக்கு ஒன்னும் பிடிக்கல. போ. பிடிக்கலையா? இரு. இத வீட்டுல கொண்ட படிச்சு பாரு. என்ன இது? படிச்சு பாரு, பெரிய விஷயம். பாகவதா, உன் வழியிலேயே போறேன். என்ன ஆகுதோ தெரியல. ஏன் கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, இந்த மாசத்திலே கல்யாணத்தை முடிச்சுடலான்னு இருக்கேன். கல்யாணமா? சரியாகமா முடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கே நாள் பார்த்துட்டுமா? நாள் என்ன, எல்லாருக்கும் சௌரியமா ஏதாவது ஒரு தேதி வச்சா போச்சு. டைகர், ஏங்கம்மா அந்த கேலண்டர் பஞ்சாங்கத்தை கொண்டா. ஏன் சொல்றேன்னா, நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும். என்ன கேது 4ஆம் இடத்துல இருக்கான், சுக்கிரன் 5வது இடம், சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கான். என்னங்க எதுவும் பக்கத்துல இருக்காரு, நீங்க சும்மா கிட்ட மடசாம்பிராணி. இதோ நாள், இந்த மாசம் 14ஆம் தேதி ரொம்ப அருமையான நாள். சரி, பாப்பாட்டி, எங்க வைக வேலைக்கே வர காணோம்? வருவா. இவர் யாரு? என் மகன். இவருதான் சாண்டோவா? வாங்க. உன்னை பார்க்கணும்னா கூட்டிட்டு வந்தேன். நீ பேசிக்கிட்டு வா, நான் போறேன். வாங்க உட்காருங்க. உங்க தங்கச்சி சொல்லி இருக்கு. சொல்லியிருக்கும். அதையே எடுக்கிறீங்க, வச்சிடுங்க. சரிதான், எனக்கு வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் வர்றேன். அட கொஞ்சம் இறப்பா. யாத்தாடி, கொஞ்சம் இருன்னு சொன்ன லட்சணம் ஆயுது. அது யானை, புலி, கரடி, சிங்கம் இதோடு விளையாடி பழக்கமாயிடுச்சு. அது வேறையா? அம்மா, என்ன அது? பூச்சி. பூச்சியா? நீ என்னோட சிநேகமா பேசிட்டு போறதுக்கு தானே வந்த? ஆமா, வேற ஒண்ணு இல்லையே. அம்மா, இது என்னது? அதே பூச்சி. பூச்சியா? இந்த கழுத சென்ட்டு வாசனைக்குள்ள பூச்செல்லாம் பறந்து வருது. ஆமா, இந்த பூச்சியெல்லாம் போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பால் செம்புல துண்டு எழுதி போடணும். என்னடா அம்மா? டப்பா, இது நியாயம் இல்ல. செம்புல துண்டு எழுதி போட்டது நியாயமா? ஏண்டா டேய்?
சந்திரன், நல்லா சொல்லியிருக்கனே. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர பார்த்ததில்லை. குமாரி பாத்தியாம்மா, இந்த பொண்ணு கல்யாணமா? ஆமாம்மா. கொஞ்சம் இப்படி வாங்க. அடுத்தா போல குமாரிக்கு ஒரு கல்யாணம் இருக்கும். என்ன குமாரி? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் 14ஆம் தேதி என்ன எனக்கு கல்யாணம். மாப்பிள்ள அவர்தான். ரொம்ப சந்தோஷம். நீங்க முதல் நாளே கட்டாயம் வந்துடுறேன். குமாரி, குமாரி, என்ன பாகவதரே, குமாரி ஜபமா? இத்தனை நாளா குமாரி எனக்குத்தான் நினைச்சிருந்தேன். வந்துட்டானே. வரதா, அவளை அடையிறதுக்கு நீதான் ஒரு குறுக்கு வழி சொல்லணும். சரிதான், நான் போன வழியில தான் முதுகு பஞ்சர் ஆகுதே. நீ என்ன வந்து வழி கேட்கிறிய? கைகாட்டி மரம் மற்றவங்களுக்கு வழி காட்டுறதோடு இருக்கணும். அதுவும் அதே வழியா நடக்க ஆரம்பிச்சா முடியுமா? கைகாட்டியா? சரி, அப்போ நான் காட்டுற வழியே நீ நடப்பியா? நடக்கிறதாவது ஓடுவேன். அது சரிதான். பெண்களை வசப்படுத்த உனக்கு தெரியாத தந்திரமா எனக்கு தெரிய போகுது. இந்த விஷயத்துலதான் நீ இந்திரனாச்சே. அதுக்கு குமாரி அகல்யாவா இருக்கணுமே. அதுவும் சரிதான். ஆனா நான் ஒரு யோசனை சொல்றேன், கவனி. சொல்லு வரதா. அப்போ சந்திரனை பிரிச்சுட்டு உன்னை சேர்க்கணும். குமாரிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது உன் முகத்துல கவலையை வரவழைச்சுக்க. ஏன்? அவசரப்படாதே, பூராவையும் கேளு. பாட்டோட அழு, கண்ணீரை மாத்திரம் துடைக்காதே. குமாரி காரணம் கேட்பா. அழுகையோடவே உன் ஆசையை சொல்லிடேன். ஏண்டா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் அப்படி கேக்குற? அது எவ்வளவு பெரிய இடம். அவகிட்ட இப்படி பேசினா எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு கொன்னுட மாட்டாங்களா? செத்து போ. ஒருவேளை நீ அழுகிறத பார்த்து குமாரிக்கு மனம் இறங்கி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே. குமாரி, பாகவதர் உனக்கு புது பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரே. பாகவதருக்கு உனக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைதான். நீதான் 4 நாளா வரவில்லை. ஆஹா, நல்ல சாகித்யம். எங்கே இன்னொரு முறை பாடு, நான் ஆடுகிறேன். அதோ வாத்தியாரும் வந்து விட்டார், வா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே. என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே. பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கண்ணி அமுதே கண்ணுமா, பேசும் பொற்சித்திரமே. அள்ளி அணைத்திடம் வேளையில் முன்னே, அள்ளி அணைத்திடம் வேளையில் முன்னே, ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே.
கையிலே கண்ணம்மா உள்ளம் குளிரதடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிரதடி ஆடித் திரிதல் கண்டால் உன்னை போய் ஆடித் திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவதடி உச்சி தன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி உச்சி தன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கணமா உன்மத்தமாகுதடி உன்னை தழுவிடிலோ கணமா உன்மத்தமாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்ன தந்தோ வாத்தியாரையா 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 வாத்தியார்னு கூப்பிட்டு அந்த வார்த்தை களங்கப்படுத்தாது. நான் வஞ்சகன், கேடுகிட்ட துரோகி, உண்டு வீட்டுக்கு கண்டகம் செய்யும் ஊதாரி. தாளம் போடுறேன் குமாரி. ஏ பாகவதா, படுமோசக்காரா, இந்த பரந்த உலகிலே பாவி நீ ஒருவன் இருக்க வேண்டுமா? பாழா போறவனே. என்ன விஜய் இது? எனக்கு மாத்திரம் என்ன மனோசாஸ்திரமா தெரியும்? நானும் உன்னாட்டம் தான். எதையும் மறைக்க வேண்டாம், தாராளமா சொல்லலாம். தாராளமாய் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. தகாத செயல், அடாத நினைவு, என் குற்றத்துக்கு ஒரு நரகலோகம் போதாது. அப்படி என்ன குற்றம் செய்து விட்டீர்கள்? அழாமல் சொல்லுங்கள். பார்க்க போனால் அது என் குற்றம் கூட இல்லை, உன் குற்றம்தான் குமாரி. என்ன? இல்லை இல்லை, உன் குற்றம் இல்லை, அந்த பாழும் பிரம்மனின் குற்றம். படைக்க தெரியாதவன் தேன் கூட்டையும் படைத்து அதன் கீழே ஒரு முடவனையும் படைத்தான். பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன், அவன் தான் குற்றவாளி. ஐயோ, புரியும்படி சொல்லுங்கள். எனக்கே புரியவில்லை என்ன சொல்லுகிறேன் என்று. குமாரி, சரியோ தவறோ சாய்ந்து விட்டேன் உன் பேரழகில். வஞ்சகன். என் நெஞ்சை செதில் செதிலாக பிளக்கும் உன் பஞ்சநிகர் மேனி, அவள செவ்வாய், பனி பார்வை, பலாச்சுளை பேச்சு, பாகவதா, அதிலே தாண்டா பறி கொடுத்து விட்டாய் உன் உள்ளத்தை. படுபாவி. வாத்தியாரே, இது என்ன பிதற்றல்? இந்த எண்ணத்தையே மறந்து விடுங்கள். மறக்கத்தான் முயற்சித்தேன். உன்னை மறப்பதற்காக இயற்கை காட்சிகளை ரசித்து பார்த்தேன். மலைகள், மாநதிகள், மானும், தேன் சிட்டு, மயில், குயில், எதுவும் உன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. வாத்தியாரே, உங்களை தவிர வேறு யாரா இருந்தாலும் இதில் ஒரு எழுத்தை கூட அனுமதித்திருக்க மாட்டேன். அப்படியானால் மனமிறங்கி விட்டாயா? இறங்கித்தான் உங்களை மன்னித்து விடுகிறேன். திருந்திக் கொள்ளுங்கள். ஆஹா, தித்திக்கும் திருவாசக தேன்மொழி ஆணை, நீ இல்லாமல் நான் வாடவா? முடியாது குமாரி, முடியாது. நீ மறுத்தால் மரணம், மனம்தான் மகிழ்ச்சி. குமாரி, நீதான் என் உயிர். அழகான வர்ணனை, அற்புதமான தமிழ், ஆனந்தமான வார்த்தைகள். அயோக்கிய பயிலே, பாட்டு பயிற்சியா நடத்துகிறாய்? ஐயோ,
பாட்டை வந்து இது வச்சன நடையா சொல்றேன், வேற ஒண்ணு. வச்சனத்துல என்னடா வர்ணனை? விறகு பாப்போம். ஐயோ, இது லௌகீகமே இல்ல, தெய்வீகம். பார்வதியை பார்த்து பரமசிவன் பாகவதன் ரூபத்திலே பாடுகிறான். பேச்சு வேறு மாத்துகிறாயா? ஏடி பயல். மனிதன் பைத்தியக்காரனாக மாறுவதை பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் பகல் வேஷம் போட்டு குலப்பெண்களை குடிகெடுக்கும் இவனை போன்ற உளுத்தர்களை கொண்டே தீர்த்து விட வேண்டும். ஐயோ ஐயோ, அடிக்க வேண்டாம். அடிக்க கூடாதா? ஏன்? என்ன இருந்தாலும் அவர் எனக்கு குரு. குரு குடும்பம் நடத்த வல்லவா கூப்பிடுகிறார். அது அவருடைய மனச்சபலம். அதை மட்டும் தட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. உரிமை இருக்கிறதான், அதோடு முறையும் இருக்கிறது. முறை? நீ ஒரு முட்டாள், அயோக்கியா. நில்லுங்கள் குமாரி. நான் சொல்கிறேன், அவரை அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? எதற்காக அடிப்பது? எதுக்காகவா? சற்று முன்னே என்ன சொன்னான் இந்த பயல்? என்ன சொன்னார்? மானினம், தேன் சிட்டு, மயில், குயில், நீதான் என் உயிர் என்று வர்ணித்தானே உன்னை பார்த்து. இது ஒரு பெரிய குற்றமா? குற்றம் இல்லையா? கல்யாணமாகாத ஒரு பெண்ணிடத்தில் இப்படி? இருங்கள், என்னை பார்த்து நீங்களும் இப்படித்தானே வர்ணித்தீர்கள். அது மாத்திரம் நான் சொல்லுவேன். நான் யார், இவன் யார்? இருவருமே மனிதர்கள் தான். குமாரி, பொறுங்கள். ஒரு பெண்ணிடத்திலே அபிப்பிராயம் கேட்க யாருக்கும் உரிமை இருக்கிறது. இஷ்டப்படுவதும் படாததும் பெண்ணை பொறுத்தது. அப்படியானால் இஷ்டப்பட்டு விட்டா என்று சொல். என் நினைப்பை எங்கேயோ துரத்துகிறீர்கள். நிதானித்து பேசுங்கள். நிதானிக்கத்தான் தவறிவிட்டேன். லண்டனிலே நான், இங்கே நீ, வாத்தியாராக பாகவதன். பில்கணன் கதையே இங்கு நடக்கிறது. போதும், வாயை மூடுங்கள். யாரிடம் பேசுகிறீர்கள் தெரியுமா? பாகவதனுடைய பத்தினியோடு. வாய்க்கு வந்தவள் பேச வேண்டாம். பேசினால் நம் உறவு அற்று போகும். அப்போ நான் நினைப்பது சரிதான். என்ன நினைக்கிறீர்கள்? நீ இவனையே கல்யாணம் செய்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். ஆமாம். முடிவு கட்டி விட்டாயா? நான் முடிவு கட்டவில்லை. அந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்கள். எந்த முடிவு? நான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இவர்தான் என் கணவர். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு சுகமிழப்பார் என்ற வாகார்ந்த வள்ளுவன் வரம்பை உணராது சாகாமல் சாகாதீர் தாரணியோரே. வில்லம்பு பட்ட புண் வேதனை தராது என்றும் வேதனை தராது. சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது, துன்பம் மாறாது. வில்லம்பு பட்ட புண் வேதனை தராது, வேதனை தராது. சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது. தெள்ளு தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே. தெள்ளு தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே. தெள்ளு தமிழ் ஏட்டில் உள்ள பாட்டினிலே அவை பாட்டினிலே. கண்டு நாம் நல்லவராய் வாழ வேணும் நாட்டினிலே, நல்லவராய் வாழ வேணும் நாட்டினிலே. வில்லம்பு பட்ட புண்ணு வேதனை தராது, வேதனை தராது. சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது, துன்பம் மாறாது. யோஜனை இல்லாமல் பேசாதே முன்பில், யோஜனை இல்லாமல் பேசாதே. நீ உனை மறந்தே உலகை ஏசாதே, நீ உனை மறந்தே உலகை ஏசாதே. ஆசையினால் சினம் அடையாதே, ஆசையினால் சினம் அடையாதே. பகுத்தறிவையும் இழந்து உளராதே, பகுத்தறிவையும் இழந்து